வாடகை கூட நான் இஷ்டப்பட்டா கொடுப்பேன், அதுவும் வீட்டுக்காரன் நடந்துக்கிற முறையை பொறுத்து. தம்பி உன் வழக்கம் சரிதான் தம்பி, அதுக்காக அட்வான்ஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி? அட திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு, உனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? உன் கூட பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றதை விட்டுட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஐ எம் அஞ்சாசிங்கம் ஸ்பீக்கிங். என்னது ஒத்து வர மாட்டேங்கிறானா? என்ன பணம் கேட்கிறானா? பணம் கேட்டா கைய கால எடுத்துருங்கப்பா. இதுக்கு போய் நான் வந்துகிட்டு ஒரு 2-3 கொலைன்னா ஒரு அரசியல்வாதி தலையிடல நியாயம் இருக்கு, கை காலுக்கெல்லாம் நான் எதுக்குப்பா? போன வைடக்கல. பெரியவரே, நீ என்னமோ கேட்டிய? நான் ஒண்ணு கேட்கல. அட்வான்ஸ் தம்பி, பணம் உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருந்த மாதிரி சொல்லுவாங்க. வரேன். என்னங்க டெம்போ வாடகை பணம்? பெரியவரே, வாடகை எவ்வளவு? 1500 ரூபாய். ஏண்டி அறிவிட்டவள, நான் தான் சொல்லிருக்கேன்ல, புறப்படும் போது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பேங்க்ல இருந்து கேஷா மாத்தி பேங்க்ல வச்சுக்கன்னு சொன்ன. கேக்குறியா நீ? ஒரு அரசியல்வாதி சில்லறத்தனமா 1000-500 பாக்கெட் வச்சிருக்க முடியுமா? வந்த இடத்துல யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? நைனாவை தவிர. நைனா, அந்த லாரிக்கார பையனுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தனும். எவ்வளவு தம்பி? 1500. சரி தம்பி, எங்க கடனாவது வாங்கி கொடுத்துறேன். வரேன்.